நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் விஜய் யாராலையும் எதையும் செய்ய முடியாதுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைரக்டா கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க விஜய். இந்த மாதிரி எப்படி நீங்க செக் மோசடி செய்யலாம், செக் பவுன்ஸ் ஆகிற மாதிரி நீங்க எப்படி கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம், எப்படி எங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பார்ட்னரெல்லாம் கேட்க, சார் எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணேன், என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு, எப்படி இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க சைனை மாத்தி போட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க அக்கௌண்ட்ல சுத்தமா பேலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ப விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் செக் பண்ணோம், எனக்கு ஒன் டே வந்து வெளியே விடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவங்களோட பார்ட்னர் எல்லாம் எப்படி வெளியே விட முடியும், அவரை வெளியே விட்டா அடுத்த செகண்டே இந்த எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணிடுவாரு, ஒரே அடியா தப்பிச்சு ஓடிட்டாரா, எங்களுக்கு அமௌண்ட் எப்படி வந்து சேரும், அதுக்கப்புறம் நாங்கள் அமௌண்ட் யார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்விதான். இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, என்னடா இது வேதனை, என்னடா இது சோதனை, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சரி நடந்துருச்சு, நம்ம மல்லி போயிட்டு கையெடுத்து கும்புறாங்க. மல்லி வெண்பாவும், என் கணவர் எந்த ஒரு தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு, அவரு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு போய் ஜட்ஜையா கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜ் ஐயா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு நாள் ஜாமீன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராஜேஸ்வரி கோர்ட்டுக்கே வரல. கேட்டா நான் அங்கங்க காசு புரட்டுறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன்னா எங்க போய் எங்க புரட்டுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீல் விடுறாங்க. ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு வந்தா எப்படி இருந்தாலும் இவன் எங்க வக்கீல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், அதனால ஏதோ ஒரு சாக்கு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வீட்டிலே இருந்துட்டாங்க. என்னடா கெடுகட்ட கேரக்டர், இந்த மாதிரி எல்லாமா இருப்பாங்க. சொந்த தம்பி, அதாவது தனக்கு பணம் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனா சொந்த ரத்தம் சொந்த பிளட், அப்படிப்பட்ட நம்ம விஜய் எந்த கேதியா போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிற நம்ம ராஜேஸ்வரிய போட்டு அடி போடணுங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். அவங்கள மாதிரி கேரக்டர் எல்லாம் என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவங்கள அப்படி வீட்டுல ஒரே மூஞ்சி உடையணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க வாழ்க்கையில புத்தி வருங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கெல்லாம் பெரிய அடியா விழணும். அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கையில அடுத்தவங்களை ஏமாத்தினா எவ்வளவு கஷ்டம் வரும், அந்த சமயத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போறீங்க. ஒரு சிலர் இருக்காங்க கரெக்டா தேவைக்கேற்ற மாதிரி தேவையான நேரத்துல பழகி தேவையான இடத்துல நம்ம கிட்ட இருந்து பிடிங்க, அதுக்கப்புறம் தராமையே போயிடுவாங்க. அந்த மாதிரி கெடுகட்ட கேரக்டர் நிறைய பேர் சுத்தின்னு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை இப்போ ரெண்டாயிட்டே இருக்குங்க. சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் எதுனா வெளியே வந்துட்டு போயிட்டு பேங்க்ல விசாரிக்கிறாரு. ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல எல்லாமே வித்ட்ரால் ஆயிடுச்சு, உங்க சைன் போட்ட செக் கேட்டு தான் வந்தாங்க, யாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா மேனேஜர். அடே மேனேஜர் கெல்ட்ட பையில நீதானா எல்லாத்த காரணம், மேனேஜர் எங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி பக்கம் மேனேஜர் கிடைச்சிடறான். போடுறா அடி அவனுக்கு செவில் மேலே 4 அடி கப்பான்னு வருதுங்க. உடனே அவன் இருந்து, ஐயோ விஜய் சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் எடுத்துக்க மாட்டேன், என்ன இதெல்லாம் எடுக்க சொல்லி தூண்டதே வேற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேல பழி போட வராரு. திருப்பி ஒரு அடி விழுந்தோம். உடனே ராஜேஸ்வரி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. இது எல்லாமே ராஜேஸ்வரியோட சதி திட்டம் தான். எனக்கு வந்து கம்பெனியில வர ப்ராஃபிட்ல 10% தரேன்னு சொன்னாங்க, அதனால வேற வழி இல்லாம நானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த கம்பெனியை உருவாக்க அந்த நாடு என்னவே அவன் ஏமாத்திட்டு ஒரே அடியா தூக்கின்னு போறான். எங்க அக்கா, நீ எல்லாம் ஏமாத்துறோம், சொந்த தம்பி என்ன ஏமாளியாக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு செகண்ட் இல்லை, நீ கம்பெனி எல்லாமே மாத்தி விட்ட பின்னாடி யாரா நீ கிளம்படா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீ போய் அவளை நம்பின்னு இருக்கியாடா, ஆனா என் கம்பெனில எனக்கே துரோகம் பண்ண பாத்தியா, உன்னெல்லாம் வச்சு செய்யணும், உங்களுக்கெல்லாம் எப்படி எந்த நேரத்தில் வச்சு செய்யணுமோ அந்த மாதிரி வச்சு செஞ்சாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும், உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், எல்லாருக்கும் பழிக்கு பழி நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சவால் விட்டுன்னு இருக்காரு. விஜய் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய கேவலவாதிகள் வருவாங்க போவாங்க, அது எல்லாமே நம்ம கடந்து போய் தான் ஆகணும். வாழ்க்கையில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடந்து போறோங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை சந்தோஷமாவும் ஒரு பக்கம் கோடாகலமா போவோம். இல்லை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் ஸ்லோனாலும் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுருங்க எல்லாமே. சரி போனது போச்சு, ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம விஜய் அழிச்சுன்னு போறாங்க. அழிச்சுன்னு போயிட்டு, விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இங்கேயே நான் போயிட்டு அதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் விட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. அடிப்பாவி இதுக்கடி கூட்டின்னு போனேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம மல்லி ஆதாரத்தால ரெடி பண்ண போயிட்டு நம்ம விஜயை விடுவிச்சு கூட்டினு வர போறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நண்பர்கள் தருக.